கிரகங்களுடைய நகர்வை மனிதனுடைய முன்னேற்றத்திற்கும் பின்னடைவுக்கும் காரணமாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு இன்னைக்கு இருக்குது. புரிஞ்சுங்களா? வெறும் கிரகம் மட்டும் இல்லை, இப்போ இன்னும் வேறையெல்லாம் எதெல்லாமோ சேர்த்துக்கிறாங்க, வாஸ்துங்கிறதான் சேர்த்துக்கிறாங்க. எண் கணிதம், எழுத்து கணிதம், எழுத்து. புரிஞ்சுங்களா? உங்கள் சில பேரை பார்த்தா அவன் பேரில் வந்து எக்ஸ்ட்ரா 2-3 ஏ கிடக்கும், 2-3 ஈ கிடக்கும். என்னென்னா உங்களுக்கு ஒரு ஈ இருந்தால் சரியாக வராது, 2 ஈ வேணும் உங்களுக்கு பேரில், அப்போ தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குங்களாம். ஆனால் தேவையில்லாமல் என்ன செஞ்சுக்கிறாங்க, பேரில் 2-3 ஏ சேர்த்துக்கிறாங்க, 2-3 ஏ சேர்த்துக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறத பார்க்குறோம். கிரகங்களுடைய நகர்வின் மூலமாக இந்த மாதிரியான நன்மை தீமைகள் நிர்ணயிக்கப்படுவதாக நம்புறது. புரிஞ்சா? அப்போ இது இன்னைக்கு நேற்று உள்ள பழக்கம் இல்லை, ஆதி காலத்திலேருந்தே இந்த பழக்கம் இருக்குதுங்கிறதும் என்ன செய்ய வருது, இந்த செய்தியின் மூலமாக நமக்கு தெரிய வருது. சரி, ஹைர்.